இந்த பிளைன்ல இருக்க பைலட் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இவரோட பிளைன் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பறவைங்க வர ஆரம்பிக்கும். அந்த பறவைங்க எல்லாமே அங்க இருக்க இன்ஜினை டோட்டலா டேமேஜ் பண்ணிடும். இதனால அந்த பிளைன் பாத்தீங்கன்னா இவரோட கண்ட்ரோல் மீறி போக ஆரம்பிக்கும். அந்த பிளைன் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம இந்த பிளைன்குள்ள 150 பேசஞ்சர்ஸ் இருக்குவாங்க. இவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அந்த பிளைன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மலான விஷயம் தான், எப்பயும் பிளைன் மேல போகும்போது ஷேக் ஆக தான் செய்யும் சொல்லுவா. அதனால அங்க இருக்க மக்களும் நார்மல் ஆகிடும். அந்த பைலட் இங்க நடந்தது கண்ட்ரோல் ரூம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. அதுக்கு அந்த கண்ட்ரோல் ரூம்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் பிளைனை ஏர்போர்ட்டுக்கு கொண்டுட்டு வர சொல்லுவாங்க. திரும்ப அந்த ஏர்போர்ட்டுக்கு போனா போற வழியிலே கிராஷ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுவாரு. போற வழியில ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்குவாங்க. எப்படி லேண்ட் பண்ணாலும் ஆக்சிடென்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுவாரு. இந்த சிட்டிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடல் இருக்கும். அதுல லேண்ட் பண்ணலாம்னு இவரு முடிவு பண்ணுவாரு. அதுல லேண்ட் பண்ணாலும் ரொம்பவே ஆபத்து. அதனால இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லேண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாரு. இந்த பிளைன் இருக்க இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா தண்ணியோட ஆழம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுல லேண்ட் பண்ணா கண்டிப்பா கிராஷ் ஆகிடும். அதனால வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குவாரு. அதுக்கு முன்னாடி அந்த பிளைன்ல இருக்க எல்லா பேசஞ்சரையும் சேஃப்டியா இருக்க சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் அங்க இருக்க சீட்டை டைட்டா பிடிக்க ஆரம்பிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளைனை மெதுவா லேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிளைன் பாத்தீங்கன்னா அந்த கடல் மேல மெதுவா லேண்ட் ஆக ஆரம்பிக்கும். லைட்டா டைரக்ஷன் மாறினாலும் வெடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால மெதுவா கப்பல் மாதிரி அந்த பிளைனை ஓட்டிட்டு போகுவாரு. அந்த பிளைன் மெதுவா போயிட்டு ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிக்கும். வெளியே இருக்க தண்ணி எல்லாமே அந்த பிளைனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். உடனே எல்லா பேசஞ்சரும் வெளியே போக ஆரம்பிக்குவாங்க. வெளியே போனா பலூன் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அதுல எல்லாரும் ஏற ஆரம்பிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குவாங்க. அங்க வந்த ரெஸ்கியூ டீம் அவங்க கப்பல்ல எல்லாரும் ஏத்த ஆரம்பிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளைன்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து உள்ள இருக்க மக்கள் எல்லாரும் வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்குவாங்க. எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைலட் உள்ள போயிட்டு பார்க்குவாரு. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பைலட்டும் வெளியே வர ஆரம்பிக்குவாரு. வெளியே வந்த உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா இந்த விபத்துல ஒரு உயிர் கூட போயிருக்காது.